So, hi friends, welcome back to FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சேனல் விசிட்டட் டே 2 டெய்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலையும் நம்ம விசிட் பண்ணிட்டே வரோம். நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஓகேவா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வந்து பாத்தீங்கன்னா 𝗏𝗏𝗧𝗵𝗶 ஒருத்தர் இருக்காரு. அந்த பார்க்கலாம் நேத்து SR நைஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு 𝗏𝗏𝗧𝗵𝗶 நம்ம பார்த்தோம் அப்படினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா bro வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போடல 1 month ago போட்டுறீங்க. நீங்க வந்து இப்ப ரீசன்ட்டா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்க சேனலுக்கு டிப்ஸ் சொல்றேன். நீங்க வந்து யூடியூபை குயிட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டீங்க. ஓகே மை லாஸ்ட் வீடியோன்னு போட்டுறீங்க. 4 மந்த் 2-3 மந்த் சும்மா அப்பப்போ வர்றீங்க. அதனால நான் உங்கள் சேனல் பண்ணல ப்ரோ. நான் ஆக்டிவாக உள்ள சேனல் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன் ப்ரோ. ஓகேவா, கோச்சுக்காதீங்க. நீங்கள் வீடியோ போடுங்க. நான் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் உங்கள் சேனல் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ ஆர்ஜே கேமிங் ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லோட்டு பென்சில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டே வந்துடுவேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கான லோகோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆகலை. ஓகேவா, என்னது 𝗧𝗵𝗵 ஆகலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோட் லோகோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, மாஸ்கோட் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா 15 ரூபாலே பார்த்தீங்கன்னா பண்ணி தர்றாங்க. ஓகே, என்னது 15 ரூபாலேருந்து 20 ரூபாயே தருவாங்க. யார் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அதிலே பண்ணுங்கள். ஓகே, அப்படி இல்லை ப்ரோ எனக்கு காசு இல்லை அப்படின்னா நிறைய யூடியூப் சேனலில் டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஓகேவா, என்னது டுட்டோரியல் போட்டிருப்பாங்க. அதையும் பார்த்து நீங்கள் பண்ணலாம். 𝗏𝗏𝗧𝗵𝗏 ஒருத்தர் இருக்கார். இவரோட சேனல் லிங்க் தரேன். இவர் இன்ஸ்டாகிராமில் போய் கேளுங்க. நம்ம இதுலேருந்து வந்தீங்கன்னா 20 ரூபா தான் வெறித்தனமாக மாஸ்கோட் லோகோ பண்ணி தருவார். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே பண்ணுங்கள். நார்மலாக பண்ணிங்கன்னா உங்கள் சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ப்ரோ. ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகோலேயே உங்கள் சேனல் நேம் இல்லைனா எப்படி ப்ரோ. ஓகேவா, லோகோவில் ஃபஸ்ட்டு சேனல் நேம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வைங்க. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர். ஓகே, நீங்கள் மொத்தம் வந்து 63 வீடியோ போட்டிருங்க. 354 சப்ஸ்கிரைபர். நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ தான். ஓகே, அப்புறம் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. சேனல்ஸ் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம சேனல் 3 சேனல் வச்சுருக்கீங்க. லவ் யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ. ஓகே, அப்புறம் அபவுட் பேஜில் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணது செப்டம்பர் 2021 21 ஜூன் 17,000 வியூஸ் போயிருக்கு. ஓகேவா, அப்புறம் மோர் இன்ஃபோவில் நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இது ஓகேவா என்னது இது இருக்குல்ல மோர் இன்ஃபோவில் இது ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சேனலுக்கு இப்போ வந்து இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ FFT கேமர் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன். அபவுட் பேஜில் இப்போ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா FFTGamer.com எப்படி நம்ம சேனல் நேம் இருக்குல்ல இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் அப்படி ஏதாச்சும் நான் ஒரு வீடியோ போட்டு டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா URL கேட்பாங்க. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சேனல்ஸ் ஓகே, பிளேலிஸ்ட் ஓகே. இப்போ உங்களுடைய கண்டென்ட் உங்கள் சேனல் எதுக்காக க்ரோ ஆகலை, இப்போ க்ரோ ஆகுமா எல்லாமே வந்து நான் வந்து இப்போ இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா 59 செகண்ட் தான் போடணும்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் சேனலோட கண்டென்ட்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் 3 விதம் கண்டென்ட் போடுறீங்க. வியூஸ் வந்து 1000 2000 1500 ஒரு சில வீடியோ 200 அந்த மாதிரி தான் போகுது. 200 வீடியோ வியூஸு 19 வியூஸ் போன வீடியோஸுக்கான இது பாருங்கள். அனலைட்டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 நிமிஷம் போட்ட வீடியோ 19 வியூஸ், 58 செகண்ட் வீடியோ 19. ஓகேவா, அதே வந்து பார்த்தீங்கன்னா 56 59 1 நிமிஷம் போட்ட வீடியோ 200 தான். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 நிமிஷம் போட்டிங்கன்னா வீடியோ வியூஸ் போகாது. நீங்கள் ஒன்றே புரிஞ்சுங்க, ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னாலே 1 நிமிஷம் தான் போடணும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா, அது 1 நிமிஷம் தான் போடணும்னு கிடையாது. 10 செகண்ட் கூட போடலாம். ஓகே, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வைக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வைக்கணும்னா நான் சொல்கிறேன். நீங்கள் 3 விதம் போகிறீங்களா, நீங்கள் மல்லு கட்டி 59 செகண்ட் வர இருக்கிறதுக்கு 30 செகண்ட் கூட போடலாம், 40 செகண்ட் கூட போடலாம். ஓகேவா, உங்கள் சேனலுக்கான மாற்ற வேண்டிய விஷயம் இதை டியூரேஷனை கம்மி பண்ணுங்கள். 1 நிமிஷம் தான் ஷார்ட்ஸ் வீடியோன்னு கிடையாது. 40 செகண்ட் வரைக்கும் மேக் பண்ணுங்கள், 50 செகண்ட் வரைக்கும் மேக் பண்ணுங்கள். நீங்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா மல்லு கட்டி இழுக்காமல் 50 செகண்ட் 30 செகண்ட் அந்தளவுக்கே பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பண்ணுறீங்க. தம்ப்நெயில் வச்சு போகிறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. 3 விதம் போடுறீங்க, வேறு லெவல் பண்ணுறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் உள்ள சேனல் 2 சேனல் தான், 𝗪𝗏𝗪 𝗪𝗏𝗪. ஓகேவா, 2 பேருமே தெரிஞ்சவங்க தான். நீங்கள் அவங்க பண்ணாத மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணுங்க ப்ரோ. ஓகேவா, அவங்க பண்ணுறாங்கல்ல, இப்போ அவங்க ஒரு கண்டென்ட் போடுறாங்கன்னா அவங்களுக்கு டஃப் கொடுத்து நீங்கள் வீடியோ கண்டென்ட் போடணும். ஓகேவா, அவங்க போடுற மாதிரியே போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லே, இந்த ஓவர் உங்கள் வாய்ஸ் ஓகே, பேக்ரவுண்டு பிஜிஎம் ஓகே, இந்த ஓவர்லே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓவர்லே வேணாம், இந்த கண்டென்ட்டுக்கு ஓவர்லே தேவைப்படாது. நீங்கள் போடுற இந்த 3 விதம் கண்டென்ட்டுக்கு ஓவர்லேங்கிறது நல்லா இருக்காது. நீங்கள் என்ன ரேட்டியேட் வைக்கணும் அப்படின்னா நான் அப்படியே சொல்கிறேன். நான் வந்து ப்ரைம் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே வந்துடுது. ஓகேவா, நீங்கள் இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ரேட்டியேட் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, இல்லைங்க நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் இந்த ரேட்டியேட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு ரேட்டியேட் இருக்குல்ல, யூடியூப் கொடுத்து 3:4 இருக்குல்ல, இந்த ரேட்டியேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா ப்ரோ, அப்படி இல்லைனா 4:5 இந்த 2 ரேட்டியேட்டில் ஒரு ரேட்டியேட் தான் நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ணணும். எதுக்குன்னா இந்த கேட்டகரி, அதாவது இந்த 3 விதம் கண்டென்ட் போடுற கேட்டகரி ரொம்ப ரொம்ப கம்மி. மொத்தமே 4-5 சேனலில் தான் இருக்காங்க. நல்ல ட்ரெண்டிங்கான சேனல். உங்களுக்கு
1000 வியூஸ் போதில்லை, கண்டிப்பாக ஈஸியாக ட்ரெண்டிங் ஆகலாம். நீங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோதான் தரணும். அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் செக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா தந்துடுங்க. நீங்கள் மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஓகேவா? என்னது டேக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் பார்க்குறேன் டேகே யூஸ் பண்ணல. ஓகேவா? டேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டேக் யூஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா சேனலுங்கிறது குரோ ஆகும். ப்ரோ டேக் என்னென்ன ப்ரோ தர்றது அப்படின்னு தெரியாட்டி அவங்க பெரிய பெரிய யூடியூபர் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் என்னமோ ஒரு வீடியோ இதாகிடுச்சு, நீங்கள் பெரிய பெரிய யூடியூபர் வந்து போட மாட்டாங்க. நான் சொல்கிற டேகை எல்லா வீடியோலையும் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FF ஷார்ட்ஸ்னு ஒன்று தந்துருங்க. அதுக்கப்புறம் FF ஷார்ட்ஸ் தமிழ்னு போட்டுருங்க. ஓகேவா? நான் வாயாலே சொல்கிறேன். அப்புறம் வந்து இது எல்லாமே கண்டிப்பாக போடணும். ஓகேவா? ஷார்ட்ஸ் FF ஷார்ட்ஸ் தமிழ், ஃப்ரீ ஃபயர் ஷார்ட்ஸ் தமிழ், ஃப்ரீ ஃபயர் தமிழ், ஃப்ரீ ஃபயர் 4 விதம் ஃப்ரீ ஃபயர். இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் போகிறீங்களா, இப்போ நீங்கள் 𝗏்𝐵𝗋்மேன் பற்றி போகிறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் 𝗏்𝐵𝗋்மேன், ஃப்ரீ ஃபயர் பெட்டு, ஃப்ரீ ஃபயர் பெட் 4 விதம் 3 விதம். இந்த மாதிரி ஒரு வீடியோவில் 15 டேகு நெக்ஸ்ட் வீடியோவில் தரணும். உங்கள் சேனலில் நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம், உங்கள் சேனல் கண்டிப்பாக 100K போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேம் மட்டும் போடாமல், இப்போ ஃப்ரீ ஃபயர் மட்டும் போடாமல் அதர் கேம்ஸும் பார்த்தீங்கன்னா போடுங்க. அதர் கேம்ஸ்னால் இப்போ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீ ஃபயர்லேயே இப்போ ஒரு சில பேர் குரோ ஆகிட்டாங்கல்ல, ஃப்ரீ ஃபயர் தாண்டி நிறைய கேம் இருக்குல்ல. இப்போ கிராணி விளாட்றவங்க மொத்தம் 4 விதம், கிராணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விளாட்றவங்க 4 விதம். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு போங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயரே போடுங்க. ஃப்ரீ ஃபயர் ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் 2 கண்டென்ட்டாக மாறிடுச்சு. ஓகேவா? ஒன்று ஃப்ரீ ஃபயரு, இன்னொன்று அதர் கேம்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம் இருக்குது. 𝗏𝗵𝗶, அமாங்கஸ் ப்ளே பண்ணுறவங்க 4 விதம், அமாங்கஸில் சர்வே பண்ணுறவங்க 4 விதம். அந்த மாதிரி அதர் கேம்ஸை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணல உங்களுக்கு நான் புதுசாக ஒரு கண்டென்ட் சொல்கிறேன், ரீச் ஆகுமா ஆகாதான்னுலாம் சொல்ல முடியாது. ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ வந்து உங்கள் சேனலுக்கு நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்கள் சேனலுக்கான கண்டென்ட் ஓகே ஷார்ட்ஸ் அப்படின்னா 1 நிமிஷம் தான் போடணும்னு கிடையாது, 40 செகண்டுக்கு வரைக்கும் போடுங்க, 50 செகண்ட் வரைக்கும் போடுங்க, மல்லு கட்டி போட வேணாம். அதுக்கப்புறம் அபவுட் பேஜில் இது வந்து மாற்றிடுங்க. நான் எப்படி மாற்றுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன், அதை பார்த்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஒரு நாளைக்கு நீங்கள் டேக் வந்து மஸ்ட்டு எல்லா வீடியோக்கும் தந்துடுங்க. நீங்கள் 3 விதம் நல்லா பேசுவீங்க, நல்லா பேக்ரவுண்டு விஜயம் எல்லாமே ஓகே. அப்புறம் ரேட்டியோட்டி சேஞ்ச் பண்ணிடுங்க. கைன்மாஸ்டரில் ரேட்டியோட்டு நான் சொன்ன ரேட்டியோட்டில் தான் இனிமேல் நீங்கள் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு கண்டென்ட் நான் சொல்லியிருக்கேன். என்ன கண்டென்ட்னா ஃப்ரீ ஃபயரையும் தாண்டி அதர் கேம்ஸில் போங்க. மைன்கிராஃப்டில் இதை பார்த்தா 4 விதம், மைன்கிராஃப்டில் ஸ்கெல்டன் பார்த்தா 4 விதம், மைன்கிராஃப்டில் இது பார்த்தா 4 விதம். அப்புறம் வந்து பஸ்ஸு கேமில் பஸ்ஸை ஓட்டுறவங்க 4 விதம், பஸ்ஸு கேமில் இது GTA விளையாடுறவங்க 4 விதம், GTAக்குள்ளே ட்ரெயினில் போடுறவங்க 4 விதம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. டெய்லி 2 கண்டென்ட் உங்களுக்கான டைமும் நான் சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா வியூஸ் நல்லா போகும். ஓகேவா? அதர் கேம்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 PM. ஓகேவா? ஈவினிங் 8 PM இந்த இடத்துக்கு போடுங்க. ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 AM. ஓகேவா? ஃப்ரீ ஃபயர் எதுக்கு ப்ரோ நீங்கள் காலையில் போட சொல்கிறீங்க, இதை ஏன் நைட்டு போட சொல்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் நைட்டு போட்டுட்டிங்கன்னா 2 மணி நேரம் தான் உங்கள் வீடியோ ட்ரெண்டிங்கில் போகும். அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிடுவாங்க, வியூஸுங்கிறது போகாது. நீங்கள் காலையில் ஒரு வீடியோ போட்டுட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாமே அந்த வீடியோ வியூஸுங்கிறது போகிறது, அந்த நாள் ஃபுல்லாமே வியூஸ் போகும். அதனால தான் சார் இப்போ நீங்கள் ஈவினிங் போட்டிங்கன்னா 3 மணி நேரம் தான் உங்கள் வீடியோ ப்ளே ஆகும், 10-11 மணி நேரம் தான் உங்கள் வீடியோ பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக பார்க்கவே மாட்டாங்க, நைட் ஃபுல்லாக யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போ நமக்கு குறைஞ்சிரும், அந்த வியூஸுங்கிறது கொஞ்சம் குறையும், ரெக்கமெண்டேஷன் குறையும். அதே காலையிலேருந்து பார்க்குறப்ப எல்லாருமே ஆக்டிவாக பார்த்துட்டே வர்றப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். இது வந்து சின்ன டிப்ஸு தாங்க. ஓகேவா? வெயிட் பாருங்கள், கால் வருது. ஓகே ப்ரோ, நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு, URL சேஞ்ச் பண்ணணும், அந்த கைன்மாஸ்டர் ரேட்டியோ சேஞ்ச் பண்ணணும், லோகோ சேஞ்ச் பண்ணணும், கண்டென்ட் சேஞ்ச் பண்ணணும், கீவேர்டு வைக்கணும், மிச்சம் எல்லாமே ஓகே. நான் சொன்ன மெத்தடில் போடுங்க. ஓகேவா? பாய்ங்க, லவ் யூ ஆல், டேக் கேர். அதை செய்யுங்க, அல்லது நடக்கும்.